Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி கிளாஸில் ஹம்ஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக போட்டோன்னா ஈஸியாகவே பிக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நார்மலாகிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே குச்சி குச்சியாக சின்னதாக நம்ம யூ போடுறது மாதிரி, யூவை திருப்பி போடுறது மாதிரி சின்ன சின்னதாக வளைச்சி அப்படி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் நெருக்கமாக போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். போடுற டைமில் ஒரே ஹைட்டில் வர்றது மாதிரியும் ஒரே அளவுகளில் வர்றது மாதிரி போட்டோன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஒரே அளவுகளில் வர்றதுக்காக ஒரு லைட்டாக டாட் மாதிரி வைக்கிறதுக்கு அப்படி வச்சு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்போ கோணல் மானலாக இல்லாமல் ஒரே அளவுகளில் வரும். நம்ம இப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா லைன் போடாமலே கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம மேல் பக்கமாயிட்டு போடுறது மாதிரி அப்படியே கீழ்ப்பக்கமாயிட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம பார்டர் லைன்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம எல்லாம் ஓரங்களில் கொடுக்குறது இந்த ஒர்க் நீட்டாக இருக்கும். அப்புறம் இது சம்மர் ஃப்ரீ கிளாஸ் தான் இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கிளாஸ் முடிகிற டைமில் வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். அப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியர் சார்ஜுக்கும் மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். அது நம்ம ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் ஹம்ஸ். இதுவும் ஒரே அளவுகளில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அப்புறம் டபுள் ஹம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ போட்டது சிங்கிள் ஹம்ஸ். இனி டபுள் ஹம்ஸ் வர டைமில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் ஹம்ஸ் போட்டோன்னா அது பின்னாடி திரும்ப ஒரு வாட்டி கூட அது கூடவே ஹம்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி டபுள் லேயர் ஆகிட்டு அப்போ இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் ஒரே அளவுகளில் போடுற டைமில் கொஞ்சம் ஃபில்லிங் ஆகிட்டும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் ரொம்பவே பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு வாட்டி போட்ட ஹம்ஸ் மேலே அப்படியே ஒரு வாட்டி கூட திரும்ப போடுறோம். ஹம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நெருக்கமாயிட்டு போட்டோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம டபுள் ஹம்ஸு சிங்கிள் ஹம்ஸ் எல்லாத்தையுமே மேல் பக்கமாயிட்டும் கீழ் பக்கமாயிட்டும் வர்றது மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் பேஜுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் பேஜுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் எப்போவுமே நமக்கு தேவைப்படுறது, அதனால நல்ல ப்ராக்டிஸ் எடுங்க. நீங்கள் லைன் போட்டிருப்பீங்கள்ல, அதை கொஞ்சம்
டார்க்காக போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி படித்த பெரிய ஹம்ஸை அதோட பார்டரில் கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் பார்டர் லைனுக்கு. தேங்க்யூ.